பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசியர் திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம், ஆண்டவரை எழுப்பின அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை போல உங்க வாழ்க்கையில, உங்களுக்குள்ள, எபேசு சபையே உங்களுக்குள்ள அவர் என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறாரோ தம்முடைய வல்லமையின் மேன்மையின் மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்குள்ள அவர் ஒரு வல்லமையை, ஆண்டவரை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை போல உங்களை எழுப்ப அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அதற்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இதே வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தாமே தம்முடைய வல்லமை எப்படி வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரோ அது முழுமையா நான் அறிந்து கொள்ளணும்னா என்னுடைய மனக்கண்கள் பிரகாசமா இருக்கணும். என் மனக்கண்கள் பிரகாசமா இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப எளிதா சொல்லணும்னா உங்க ஆவிக்குரிய கண்கள், உங்கள் ஆவிக்குரிய நிதானம் ரொம்ப கிளியரா இருக்கணும். You must be having a spiritual clarity. நான் செய்கிற காரியம், என் வாழ்க்கையை நடத்துற விதம், பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தை நான் செய்கிறேனா, என் மனக்கண்கள் பிரகாசமா இருக்குதா, சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. என் மனக்கண்கள் பிரகாசமா இருக்குதா, சரியான ஃபெல்லோஷிப்பை தேர்ந்தெடுப்பீங்க. என் மனக்கண்கள் பிரகாசமா இருக்குதா, சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. என் மனக்கண்கள் பிரகாசமா இருக்குதா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற இடத்துல இருப்பீங்க. உங்க மனக்கண்கள் பிரகாசமா இருந்தால் உங்களுக்குள்ள தேவனுடைய அக்னி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். உங்க மனக்கண்கள் பிரகாசமா இருந்தால் எந்த இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் உங்களுக்குள்ள தேவனுக்காய் ஒரு அக்னி எழும்பிக் கொண்டே இருக்கும். உங்க மனக்கண்கள் பிரகாசமா இருந்தால் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கணும். அந்த வேத வார்த்தையினுடைய அக்னி உங்களை பிரகாசித்துக் கொண்டு உங்களை தொட்டு கொண்டே இருக்கும். அந்த எழுப்புதல் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நீங்க வார்த்தையை கேட்க கேட்க நீங்க இருக்கிற இடத்துல அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது, அந்த வார்த்தை உங்களை உருவாக்குகிறது, அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கிற அழைப்பை வெளியில கொண்டு வருகிறது. உங்க மனக்கண்கள் பிரகாசம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் இல்லை. நான் கர்த்தருக்கு என்ன சாதிக்க போற திட்டம் இல்லை. மனக்கண்கள் பிரகாசம் இழந்து விட்டது, மங்கி விட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க மனக்கண்கள் பிரகாசமாய் கொண்டு வருதா இல்ல மங்கி இருக்குதா நிதானித்துக் கொள்ளுங்க. அந்த ஆவிக்குரிய நிதானம் தேவை. ஒவ்வொரு வாரம் தேவனுடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து கடந்து வருகிற வார்த்தை என்னை உருவாக்குகிற, பலப்படுத்துகிற. is the word challenging me every week. எனக்கு கடந்து வருகிற செய்தி என்னை சேலஞ்ச் பண்ணும்படியாய் வருதா இல்ல ஏதோ தட்டி கொடுக்கும்படியாய் வருகிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்கள்ல கம்ஃபர்ட் பண்ணுகிற, நம்மளை தட்டி அரவணைக்கிற வார்த்தைகள், எஸ், ஆமா, அது அவசியம். ஆனால் வளர 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 தேவனுடைய அக்னி உங்களை பலப்படுத்தணும். வேதத்தின் மேல் இருக்கிற அந்த தாகம், அந்த ஏக்கம் நாளுக்கு நாள் உங்களுக்குள் அதிகரித்து கொண்டிருக்கணும். வேதத்தின் மேல யாருக்கு ஒரு நேசம், ஒரு காதல், ஒரு வாஞ்சை இல்லையோ அவர்களுடைய மனக்கண்கள் மங்கி போய் கொண்டிருக்கிறது. பாஸ்டர், என் மனக்கண்கள் பிரகாசம் நீ என்ன செய்யணும்? வேதத்தை ஆசையோடு வாசிக்க ஆரம்பிங்க. உங்களை தேவனுக்கென்று அர்ப்பணிங்க. நீங்கள் இருக்கிற இடம் தேவனுக்குள் உங்களை பலப்படுத்துகிற இடமா இருக்கணும். If not, choose the right place to grow in the Lord. தேவ சமூகத்தில் வளர்வதற்கு நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உங்களை பலப்படுத்தணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை அப்படி நடத்தணும். இந்த நாள்லயும் என் மனக்கண்கள் பிரகாசமா இருக்குதா இல்ல பிரகாசம் குறைவா இருக்குதா நிதானித்து பாருங்க. எபேசியர் 1:19 ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் தொடும்படியா ஜெபிக்கிற, உங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படியாய் தேவன் உங்களுக்கு அருள்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் திட்டம் உங்க வாழ்க்கையில 100% நிறைவேறும்படியாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீங்க ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உருவாக்கும்படியாய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பலன் உங்க மேல இருக்கும், உங்க சந்ததியின் மேல இருக்கும். God bless you.